இன்றைய பள்ளி ஆண்டு விழாவின் ஹீரோ ஆஃப் த கெஸ்ட் அருமை நண்பர் சாம்பால் அவர்களே இன்னும் சற்று நேரத்தில் அவர் வர இருக்கிறார். இந்த சாம்பால் இன்ஸ்டிடியூஷன்ஸ் டைரக்டர் திரு குமரவேல் சார் அவர்களே, பள்ளியின் ஸ்டான்ஃபோர்ட் பள்ளியின் பிரின்சிபல் பிரீத்தி மேம் அவர்களே, பள்ளி நிர்வாகத்தின் அனைத்து ஆசிரியர் பெருமக்களே, இன்றைய விழாவின் நாயகர்கள் அகத்துகளும் இன்றைய ஸ்டான்ஃபோர்ட் பள்ளியின் பள்ளி குழந்தைகளே, மிக முக்கியமாக குழந்தைகளின் பெற்றோர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கம். ஸோ என்னுடைய சொந்த ஊர் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஃபஸ்ட்டு நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தது நிறைய குழந்தைங்களுக்காக நம்ம பேசணும் அப்படின்னு தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தேன். பட் குழந்தைங்க எல்லாருமே அவங்களோட பெர்ஃபார்மன்ஸில் பிஸியாக இருக்காங்க. ஸோ எனக்கு முன்னாடி உட்காந்துருக்கிறதெல்லாம் மோஸ்ட்லி பேரண்ட்ஸு. ஸோ அவங்களுக்கு ஏற்றது மாதிரி பேசுகிறதா இல்லை குழந்தைங்களுக்கு ஏற்றது மாதிரி பேசுகிறதா, ஏன்னா என்ன இருந்தாலும் இன்றைக்கி குழந்தைங்களுக்கு அவங்களோட மைண்ட் ஃபுல்லாக ஸ்டேஜில் போயிட்டு நம்ம பெர்ஃபார்ம் பண்ணணும். ஸோ எல்லாரையும் இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்தோடு எல்லாம் அங்கங்கே குரூப்பாக ப்ரிப்பரேஷனில் இருக்காங்க. பட் அதே நேரத்தில் பெற்றோர்கள், ஸோ அதனால் எந்த மாதிரி பேசலாம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் பெற்றோர்களும் கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ அதனால் குழந்தைங்க என்ன தான் பிஸியாக இருந்தாலும் நீங்கள் அந்த சொல்லக்கூடிய நல்ல விஷயங்களை என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நான் சொல்கிறதெல்லாம் நீங்கள் கேட்டுக்கிட்டு இதை உங்கள் குழந்தைங்களுக்கும் நீங்கள் சொல்லிக் கொடுத்து அவங்கள வாழ்க்கையில் ஒரு மிகச்சிறந்த மனிதனாக ஆக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை. நான் பட்டுக்கோட்டை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட்டுக்கோட்டை தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகாமையில் உள்ள ஒரு சின்ன கிராமம், விவசாய குடும்பம், ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி அப்படின்னு உள்ளூர் ஸ்கூலில் தான் படிச்சுட்டு வந்தேன். அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஒரு சாதாரண குடும்பம். ஸோ 2009 நான் ஐபிஎஸ் தேர்வாகி என்னுடைய பணியெல்லாம் மோஸ்ட்லி வட இந்திய பக்கமே இருந்தது. டெல்லியில் ஒர்க் பண்ணியிருக்கேன், மிசோரமில் ஒர்க் பண்ணியிருக்கேன், தமன் தியூ தாத்ரா நகர் ஹவேலி அங்கே ஒர்க் பண்ணியிருக்கேன். டெல்லி போலீஸில் விஐபி செக்யூரிட்டியில் ஒர்க் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரிலாம் ஒர்க் பண்ணிவிட்டு ஒரு 15 வருஷம் கழித்து ஒரு ஆசை, நம்ம தமிழ் மண்ணிலையும் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக புதுச்சேரி மண்ணில் கடந்த அக்டோபர் ஜாயின் பண்ணேன். ஸோ இந்த ஒரு அரிய வாய்ப்பு எனக்கு கிடச்சிருக்கு. அதை விட அரிய வாய்ப்பு என்ன அப்படின்னாக்க, இந்த மாதிரி பள்ளிகளில் நடக்கும் விழாக்களில் பங்கு கொண்டு மாணவ செல்வங்களுக்கு மட்டுமின்றி பெற்றோர்களுக்கும் முன்னாடி ஒரு உரையாற்றி அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு இன்ஸ்பிரேஷனாக ஒரு ஸ்பார்க் தோன்ற அளவுக்கு ஒரு சின்ன ரோல் என்னோடது இருக்கும் அப்படிங்கிறத நினைக்கும் போது உண்மையிலே ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம். என்றைக்குமே ஸ்டூடெண்ட்ஸோடு இன்ட்ராக்ட் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். அந்த வகையில் நண்பர் சாம்பால் அவர்கள் மூலமாக அறிமுகமாகி இந்த பள்ளியின் அனைத்து குழந்தைகள் முன்னாடி பெற்றோர்கள் முன்னாடி என்று உரையாற்றுவதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. அதற்காக நம்முடைய சாம்பால் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் ஸ்டான்ஃபோர்ட் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ் சமுதாயம் எந்த அளவுக்கு சிறந்தது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். 3 விஷயம்: தொல்காப்பியம், உலக பொதுமுறை திருக்குறள், எல்லா இலக்கியத்துக்கும் ஆகச்சிறந்த இலக்கியமாக விளங்கும் நம்ம சங்க இலக்கியங்கள். இந்த மாதிரி ரொம்ப பழமையான விஷயங்களை வச்சிருக்க ஒரு தொன்மையான தமிழ் குடியில் பிறந்த நாம் என்றைக்குமே பெருமைக்கு உரியவங்க. பாரத பிரதமர் யுனைடெட் நேஷனில் போயிட்டு பேசும்போதும் சொன்னார், உலகத்திலேயே தொன்மையான மொழிகளில் முதன்மையான மொழி தமிழ் மொழி. அந்தளவுக்கு ஒரு பெருமை மிக்க சமுதாயத்திலிருந்து பிறந்து வந்தவங்க நாம். தொன்மையான மொழி மட்டும் கிடையாது,
தொன்மையான மொழிகளிலேயே இன்றைக்கும் வந்து உயிரோடு இருக்கக்கூடிய மொழி, பழக்க வழக்கத்தில் இருக்கக்கூடிய மொழி, அழிந்து போகாமல் சாமானிய மக்களும் புழக்கத்தில் உள்ள மொழி வந்து நம்ம தமிழ் மொழி மட்டும்தான். தமிழ் மொழிக்கு அப்புறம் வந்த நிறைய மொழிகள் வந்து இன்றைக்கி அழிஞ்சு போச்சு, பழக்கத்தை விட்டு போயிடுச்சு, எங்கேயோ எழுத்து வடிவில் மட்டும் இருக்குது, சாமானிய மக்களுக்கு தெரியாமல் போயிடுச்சு. ஸோ அந்தளவுக்கு ஒரு தமிழ் மொழியிலேருந்து, தமிழ் சமுதாயத்திலிருந்து வந்த நாம் வந்து பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம் திருக்குறள், உலக பொதுமுறை. ஸோ அந்த விஷயத்தில் சொன்னது தான் வந்து கல்வி அப்படின்னு ஒன்று. கல்வி எந்தளவுக்கு முக்கியம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. கேடில் வெளிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. உலகத்திலேயே வந்து கேடு இல்லாத ஒரே செல்வம் அப்படின்னா வந்து கல்வி தான் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. திருக்குறளில் வந்து இல்லாத கருத்துக்கள் வந்து எங்கேயுமே கிடையாது. படித்தோம்னாக்கா உலகத்தில் உள்ள எல்லாமே வந்து திருக்குறளில் இருக்குது. அதை தாண்டி ஒரு விஷயம் கண்டுபிடிக்கிறதுனா ரொம்ப கஷ்டம். ஸோ அப்படிப்பட்ட திருவள்ளுவர் சொன்னது தான் வந்து கேடில் வெளிச்செல்வம். எந்த ஒரு கெடுதலும் இல்லாத ஒரு செல்வம்னா கல்வி தான். மற்ற பொன் பொருள் மண் எல்லாமே வந்து பார்த்திங்கனாக்கா அழிஞ்சு போயிடும், நிரந்தரமானது கிடையாது. அந்த மாதிரி ஒரு கல்வியை தேடித்தான் நாம் வந்து இன்றைக்கி வந்து நம்மளோட குழந்தைங்களோட ஃப்யூச்சரை வந்து நம்ம வழி நடத்துறதுக்காக வந்து நம்ம இந்த உலகத்தில் உள்ள ஆகச்சிறந்த ஸ்கூல் அப்படின்லாம் என்னென்னு தேடி பிடிச்சி நம்ம வந்து கொண்டாந்து அட்மிஷன் போட்டு நம்ம படிக்க வைக்கிறோம். ஸோ அந்த எண்ணும் எழுத்து, அந்த எண் எழுத்து ரெண்டும் தான் வந்து கண் அப்படின்னு அவர் சொல்லியிருப்பார். ஸோ அந்தளவுக்கு ஒரு கல்வி தான் முக்கியம் அப்படின்னு சொன்ன அந்த திருக்குறளை நம்ம மனசில் வச்சுக்கிட்டு நம்ம குழந்தைங்களை வந்து எந்த அளவுக்கு கல்வி மட்டும் இருந்தால் பத்தாது, கல்வியோடு சேர்த்து இன்னும் நம்ம என்னென்ன விஷயங்களை வந்து அவங்களுக்கு நம்ம கற்றுக் கொடுக்கணும். அது வந்து முதல்ல பேரண்ட்ஸுக்கு வந்து ரொம்ப முக்கியமாக தெரியணும். இந்த உலகம் வந்து ரொம்ப வேகமாக போய்கிட்டு இருக்கு. இப்போ ரொம்ப அவசர உலகம், வேகமான உலகம். டெவலப்மெண்ட்லாம் பார்த்திங்கனாக்கா மல்டிஃபோல்டாக வந்து போய்கிட்டு. டெக்னாலஜிலாம் பார்த்திங்கனாக்கா ஒரு முன்னாடியெல்லாம் வந்து 10 வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து புது டெக்னாலஜி வந்ததெல்லாம் இப்போ வந்து 6 மாதத்துக்கு 3 மாதத்துக்கு ஒரு தடவை புது டெக்னாலஜி வந்துக்கிட்டு இருக்குது. அந்தளவுக்கு வேகமாக போய்கிட்டு இருக்கு. ஸோ அந்த காலத்திற்கு ஏற்றது போல் நம்முடைய சந்ததியினரையும் நம்ம வழிகாட்டி எடுத்து செல்ல வேண்டும். ஆனால் அந்த கால ஓட்டத்தில் வந்து அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய அந்த நல்ல பண்புகளை நம்ம வந்து என்றைக்கும் வந்து மறந்துடக்கூடாது. படிப்பு அப்படிங்கிறது மட்டும், படிக்கிறது மட்டும்தானா, ஸ்டடி மட்டும்தானா அப்படின்னாக்கா கிடையாது. இட்ஸ் எ லேர்னிங். வி ஹாவ் டு லேர்ன் ஃப்ரம் அவர் எக்ஸ்பீரியன்ஸ், லேர்ன் ஃப்ரம் த பாஸ்ட். மற்றவங்க செஞ்ச தப்புலேருந்து நமக்கு கற்றுக்கணும், நம்ம செஞ்ச தப்புலேருந்து நம்ம கற்றுக்கணும். ட்ராவல் பண்ணோம்னாக்கா அந்த ட்ராவலில் வந்து நிறைய விஷயங்கள் நம்ம பார்ப்போம், நிறைய மனிதர்களை பார்ப்போம், நிறைய அனுபவங்கள் வரும். அந்த அனுபவத்திலேருந்து கற்றுக்கணும். ஸோ வாழ்க்கை என்பது ஒரு அனுபவம். அந்த அனுபவத்திலேருந்து நிறைய கற்றுக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக நம்மளுடைய சந்ததியினர் வந்து ரொம்ப சிறந்த மாணவர்களாக, சிறந்த மனிதர்களாக கண்டிப்பாக உருவெடுப்பாங்க. நம்ம ரோல் மாடல் வந்து எங்கேயோ வெளில தேடிக்கிட்டு இருக்கோம். நம்ம ஒருத்தனுக்கு வந்து சிறந்த ரோல் மாடல் அப்படின்னு பார்த்தாக்கா அவங்க பெற்றோர் தான், இன்னொன்று அவங்களோட ஆசிரியர். வேறு எங்கேயும் நம்ம ரோல் மாடல் தேடவே வேண்டியதில்லை. ஸோ அந்தளவுக்கு வந்து ரோல் மாடலாக நம்மளையும் வந்து பெற்றோர்கள் வந்து செதுக்கணும். அது ரொம்ப முக்கியம். போட்டின்னு வந்து அவங்கள அவசரப்பட்டு ஒரு போட்டியாகவே வந்து வாழ்க்கையை வந்து எடுத்துகிட்டு போக சொல்லக்கூடாது. சொல்லுவாங்க இல்லையா, இப்போ அப்துல் கலாம் சொன்னது மாதிரி தான், கனவு காணுங்கள் அப்படின்ட்டு. கனவுனா என்ன அப்படின்னாக்கா நமக்கு தெரிஞ்ச கனவுலாம் வந்து தூக்கத்தில் வர்றது. பட் அப்துல் கலாம் சொன்னது வந்து கனவுனா வந்து தூங்க விடாமல் செய்வது தான் கனவு அப்படின்ட்டு. தூங்க விடாமல் செய்வது. அந்த கனவு எப்படி இருக்கணும்னாக்க ட்ரீம் ஹை, உயர்ந்த கனவாக இருக்க வேண்டும். சும்மா சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் நம்ம வந்து அச்சீவ் பண்ணணும் அப்படின்லாம் கனவு காணக்கூடாது. உயர்ந்த கனவாக இருக்கணும். அந்த மாதிரி கனவு காணும் தொடக்கமே வந்து கனவு தான். எந்த ஒரு விஷயத்துக்கும் அச்சீவ் பண்ணணும்னா கனவு தான்.
பாதைகள் வந்து எப்படி வேணாலும் கரடு முரடாக இருக்கும். ஒரு மலை ஏறி போனோம்னாக்க ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம ஏறி போகணும். பாதை பார்த்திங்கன்னா நேராக எந்த ஸ்ட்ரெயிட்டாகவே பாதை இருக்காது, சுற்றி சுற்றி போகும், கரடு முரடாக இருக்கும், முள் செடிகள் நிறைந்து இருக்கும். பாதையில் வந்து நிறைய கொடூரமான மிருகங்கள், பாம்பு, இந்த மாதிரி நிறைய அனிமல்ஸ் வந்து நிறைய வந்து கிராஸ் பண்ணும். எல்லாத்தையும் தாண்டி போகும்போது அந்த மலை உச்சிக்கு போகும்போது அங்கேருந்து பார்க்கக்கூடிய அந்த வியூ வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த பியூட்டிஃபுல்லான வியூஸை வந்து நம்ம பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு மேலே ஏறணும். ஸோ அந்த மாதிரி தான் வாழ்க்கையும். ஸோ அந்த மாதிரி அனுபவங்களை வந்து நம்ம குழந்தைங்க வந்து கற்றுக்கிற அளவுக்கு அவங்கள வந்து நம்ம தயார்படுத்தணும். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொல்லியிருப்பார், இன்டெலிஜென்ஸ்னால் என்ன, ஒருத்தரோட இன்டெலிஜென்ஸை வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து மெஷர் பண்ண முடியும். ஒருத்தர் வந்து இன்டெலிஜென்ஸ் கம்மியாக இருக்கார், ஒருத்தர் இன்டெலிஜென்ஸ் வந்து அதிகமாக இருக்கார் அப்படின்னு எப்படி நம்ம வந்து மெஷர் பண்ணுறது அப்படின்னு வந்து ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொல்லியிருக்காரு. த எபிலிட்டி டு சேஞ்ச், காலத்திற்கு ஏற்றது மாதிரி, சூழ்நிலைக்கு ஏற்றது மாதிரி ஒருத்தன் எப்படி வந்து தண்ணியை வந்து மாற்றிக்கொள்ளுகிறானோ, மாற்றிக்கொள்ளக்கூடிய அந்த ஒரு திறமை இருக்கிறதோ அதான் இன்டெலிஜென்ஸ். மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மாற்றம், நிலைமைக்கு ஏற்றது மாதிரி தன்னை வந்து மாற்றிக்கொள்ள வேண்டும், தயார்படுத்தி கொள்ள வேண்டும். த சீக்ரெட் ஆஃப் மைண்ட் அப்படின்ட்டு வந்து நம்ம ஜாக் மா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, நம்ம சைனாவோட மல்டி பில்லியனர் ஜாக் மா, அலிபாபாவோட சேர்மன், அவர் வந்து சீக்ரெட் ஆஃப் மைண்ட் அப்படின்னு சொல்லியிருப்பார். மைண்டு வந்து ரொம்ப வீக்காக இருந்ததுனாக்க, when somebody's mind is weak, the every situation will becomes problem. எல்லாருக்கும் எப்படி தோணும்னா ஒவ்வொரு சுச்சுவேஷனுமே வந்து ப்ராப்ளமாக தான் தோணும். when the mind is balanced, மைண்டு பேலன்ஸாக இருந்ததுன்னா பார்த்தீங்கன்னாக்கா the every situation is a challenge, நம்ம வந்து ஒரு சேலஞ்சாக எடுத்துக்குவோம். when the mind is stronger, so every situation is a opportunity. ஸோ மைண்டு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். மைண்டு ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் ஒவ்வொரு சுச்சுவேஷனையும் நம்ம வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக நம்ம எடுத்துக்கிட்டு ஒவ்வொன்றையும் வந்து நம்மளுடைய தேவைக்கு ஏற்றது மாதிரி நம்ம வந்து வின் பண்ணி நம்ம வாழ்க்கையில் வந்து சக்ஸஸாக கொண்டு போகலாம். ஒரு 12 ஸ்கில்லு சொல்லுவாங்க. அந்த 12 ஸ்கில்லை வந்து நம்ம வந்து கடைபிடிச்சோம்னா, கற்றுக்கிட்டோம்னா, நம்ம வாழ்க்கையில் பயன்படுத்தினோம்னா, it will give lot of benefit, it will give an achievement. எமோஷனல் இன்டெலிஜென்ஸ், அதாவது ஒவ்வொருத்தரோட இமோஷனையும் வந்து நமக்கு வந்து ஸ்டடி பண்ண தெரியணும். எப்போதுமே எல்லா எமோஷன்லேயும் ஒரே மாதிரியே நம்ம பார்க்கக்கூடாது. ஒருத்தர் அழுதாங்கன்னா புரிஞ்சுக்கக்கூடிய அந்த தன்மை நம்மக்கிட்ட இருக்கணும், சிரித்தாங்கன்னா புரிஞ்சுக்கக்கூடிய, கஷ்டப்பட்டாங்கன்னா அதை புரிஞ்சுக்கக்கூடிய தன்மை நமக்கு இருக்கணும். நெகோஷியேட்டிங் ஸ்கில், ஜேர்னி பார்த்தீங்கன்னா எப்போதும் ஸ்மூத்தாக இருக்காது. ஆன் தி வே யூ ஹாவ் டு நெகோஷியேட் வித் ஸோ மெனி பர்சன். எதையுமே அவங்க சொன்னதை நம்ம அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கக்கூடாது, நெகோஷியேட் பண்ணணும், நமக்கு ஏற்றது மாதிரி நம்ம நெகோஷியேட் பண்ணிக்கணும். ஆஸ்கிங் ஃபார் ஹெல்ப், நம்ம என்ன பண்ணோம்னா ஹெல்ப்புக்கு கேட்குறது வந்து நம்மளுடைய வீக்காக காமிச்சிரும் அப்படின்னு நினைப்போம். இட்ஸ் நாட் எ வீக், இட்ஸ் எ ஸ்ட்ரென்த். எங்கெங்கெல்லாம் நமக்கு வந்து ஹெல்ப்பு தேவையோ அங்கே கண்டிப்பாக நம்ம வந்து ஹெல்ப்பு வாங்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ரொம்ப சின்ன எக்ஸாம்பிள் அப்படின்னு சொன்னாக்க, நம்ம ஸ்கூல் போகும்போது, இப்போலாம் இந்த மாதிரி கிடையாது, ஸ்கூல் போகும்போது நம்ம நடந்து போகிறோம், வழியில் யாராவது சைக்கிளில் போகிறாங்கனாக்க அவங்கள்ட்ட ஹெல்ப் கேட்குறதுல தப்பே இல்லை. சைக்கிள் கேட்டு ஹெல்ப் கேட்டு இல்லைனா மோட்டார் பைக்கில் ஹெல்ப் கேட்டு போனாக்க ஒன்றும் டயத்துக்கு ரீச் ஆகுவோம், டைம் மேனேஜ்மெண்ட். பட் அதுக்காக நான் எப்போதுமே வந்து உதவி கேட்டுட்டு தான் ஸ்கூலுக்கு போவேன், உதவி கேட்டு தான் எல்லா விஷயத்தையும் செய்வேன்னா அதான் தப்பு. ஸோ அந்த உதவி கேட்டு மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு திறமை மிக்கவனாக உங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரோ ஆக்டிவிட்டி. எல்லாம் சொல்லுவாங்க வெயிட் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு, அதெல்லாம் பழைய கதை. டோன்ட் வெயிட் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி, யூ ஹாவ் டு பி ப்ரோ ஆக்டிவ். ப்ரோ ஆக்டிவ்னாக்க வந்து கம் ஃபார்வர்ட், சர்ச், லுக் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. ப்ரோ ஆக்டிவாக இருக்கணும். அந்தளவுக்கு ஒரு காம்படிட்டிவ் வேர்ல்டாக வந்து இப்போ வந்துருச்சு. இன்னொன்று வந்து கன்சிஸ்டன்சி. ஒரு 100 மீட்ரு
100 மீட்டர் ஓட்டப்பந்தயம் ஓடுறோம், ஸ்டார்ட் பண்ணுறோம், ரீச் ஆகுறோம், அதோட வந்து அந்த வெற்றி வந்து முடிஞ்சு போகிறது கிடையாது. லைஃப் இஸ் நாட் லைக் எ ஸ்ப்ரிண்ட், 100 மீட்டர் ஸ்ப்ரிண்ட் அப்படி கிடையாது. நீங்கள் ஒரு தடவை 100 மீட்டரில் ஓடி வந்து ரீச் ஆகிட்டீங்க, ஜெயிச்சிட்டிங்கனாக்கா வாழ்க்கையில் ஜெயிச்சிட போகிறது கிடையாது. லைஃப் வந்து கன்சிஸ்டண்ட்டாக திருப்பி திருப்பி ஓடிக்கிட்டே இருக்கணும். ஸோ அந்த 100 மீட்டரில் நீங்கள் ஜெயிச்சிருங்கன்னு கூட நம்பிக்கை முடியாது, நிச்சயம் இல்லை. ஒரு தடவை தோத்தாலும் பரவாயில்ல, திருப்பி திருப்பி ஓடிக்கிட்டே இருக்கணும். திருப்பி ஓடணும்னா அதுக்கு பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும், ப்ராக்டிஸ். ஓடுங்க, தோத்துட்டிங்களா ப்ராக்டிஸ் பண்ணுங்க, திருப்பி ஓடுங்க. தோத்துட்டிங்களா திருப்பி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. எத்தனை தடவை தோத்தாலும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ ஒன் டே யூ வில் வின். நானும் ஐபிஎஸ் வந்து மொதல் அட்டம்ப்ட்லேயே வந்து நான் கிளியர் பண்ணி வந்துடல. இட் டூக்ஸ் 3 years, 3 attempts. தேர்ட் டைம் ஒன்லி ஐ ஏபிள் டு கிளியர். ஃபஸ்ட் டைம் வந்து நான் ப்ரிலிமினரி மெயின்ஸு இன்டர்வியூ இந்த மாதிரி 3 ஸ்டேஜ் இருக்கும். ப்ரிலிம்ஸு ஃபஸ்ட் டைமே ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிட்டேன், மெயின்ஸ் எக்ஸாம் எழுதினேன். பட் ஐ வாஸ் நாட் ஏபிள் டு ரீச் ஃபார் இன்டர்வியூ. செகண்ட் டைம் ஒரு தடவை நீங்கள் இது கிளியர் பண்ணலன்னா எகைன் யூ ஹாவ் டு ஸ்டார்ட் ஃப்ரம் த ஸ்க்ராச். 1 வருஷம் ஆகும். திருப்பி ஒரு தடவை விட்டிங்கனாக்கா திருப்பி 1 வருஷம் ஆகும். ஸோ செகண்ட் டைம் ஆல்சோ சேம். ஃபஸ்ட் எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டேன், செகண்ட் எக்ஸாம் எழுதினேன், தேர்ட் ஐ குடன்ட் ஏபிள் டு ரீச். பட் தேர்ட் டைம் when I was able to reach the interview, I could clear. ஸோ அந்த விடாமுயற்சி இருக்கணும், கன்சிஸ்டன்சி, டைம் மேனேஜ்மெண்ட். டைம் வந்து என்றைக்குமே விட்ட டைம் அவ்வளோதான், திருப்பி கிடைக்கவே கிடைக்காது. வி கான் ரினியூ த டைம். ஒரு தடவை டைம் வந்ததுன்னா அவ்வளோதான். ஸோ அதை விட்டிங்கன்னா திருப்பி கிடைக்காது. ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்புறம் டிலேயிங் த கிராட்டிஃபிகேஷன், அதாவது இந்த ப்ளஷர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இம்மிடியட் ப்ளஷர் அப்படின்ட்டு, அதை வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து போஸ்ட்பான் பண்ண முடியுமோ, அதுக்கு அடிமையாகாமல் அதை எந்த அளவுக்கு தள்ளி வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் உங்கள்கிட்ட இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து ஒன் டே யூ கேன் see the success. Being easy with work, being easy to work with. முன்னாடியெல்லாம் வந்து காம்படிஷன் சொல்லுவோம். பட் காம்படிஷன் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒருத்தன் வின் பண்ணுவான், இன்னொருத்தன் வந்து தோற்று போயிடுவான். பட் இப்போல்லாம் வந்து நியூ ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொலாபரேஷன். யூ ஹாவ் டு கொலாபரேட் வித் சம் ஒன், you have to collaborate with some company, you have to collaborate with some idea, different ideas. The collaboration the new strategy, not the competition. ஸோ நம்ம வந்து இன்னொருத்தவங்களோட சேர்ந்து ஒர்க் பண்ணக்கூடிய அந்த ஒரு தன்மை, பொறாமை இருக்கக்கூடாது, ஷேர் பண்ணிக்கிறது மாதிரி இருக்கணும், கோஆப்ரேட் பண்ணுறது மாதிரி இருக்கணும், டவுட் வரக்கூடாது, பேசணும், பாசிட்டிவாக திங்க் பண்ணணும். ஸோ த கொலாபரேஷன், தட் இஸ் த நியூ மந்த்ரா ஆஃப் த சக்ஸஸ். அதுக்கப்புறம் அடாப்டபிலிட்டி. ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து உங்களை வந்து அடாப்ட் பண்ணிக்கிறீங்க, அது ரொம்ப முக்கியம். கிரிட்டிக்கல் திங்கிங், நம்ம சொல்லுவோம் ரொம்ப கிரிட்டிக்கலாக திங்க் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. எந்த விஷயமே நம்ம பார்க்குற விஷயம் வந்து இட்ஸ் நாட் ஆஸ் இட் இஸ். நம்ம ஒரு விஷயத்தை பார்க்குறோம்னா அது அப்படி கிடையாது. நம்ம அந்த காலத்துலலாம் நினச்சிருப்பாங்க ஸ்கைக்கும் வந்து எர்த்துக்கும் இடையில வந்து ஒன்றுமே கிடையாது, சும்மா காற்று மட்டும்தான் போய்கிட்டு இருக்கு. இதை மட்டும் நம்பிக்கிட்டே இருந்திருந்தாங்கனாக்கா எலக்ட்ரிசிட்டி கண்டுபிடிச்சிருக்க முடியாது, புரோட்டான், நியூட்ரான்ஸ், எலக்ட்ரான்ஸ் இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்க முடியாது, எதையுமே கண்டுபிடிச்சிருக்க முடியாது. இந்த காற்றை வச்சே நம்ம வந்து ஃப்ளைட்டை ஓட்டலாம், வி கேன் ஜென்ரேட் த எலக்ட்ரிசிட்டி அப்படின்ட்டு வந்து அதான் கிரிட்டிக்கல் திங்கிங். அது ரொம்ப முக்கியம் குழந்தைங்களுக்கு வாழ்க்கையில். கம்யூனிகேஷன், நம்ம ஈஸியாக கிளியராக கம்யூனிகேட் பண்ணணும். கம்யூனிகேட் பண்ணாமல் நம்ம மனசுக்குள்ளேயே எதையும் வந்து அடக்கி வச்சுக்கிட்டு இருந்தோம்னாக்கா அதனால் ஒரு பயனும் கிடையாது. எல்லாத்தையும் தாண்டி செல்ஃப் டிசிப்ளின் அப்படின்னு ஒன்று இருக்குது, அது ரொம்ப முக்கியம். நம்மளோட இன்னர் ஸ்ட்ரென்த் இருக்கு இல்லையா, நம்ம மனசுக்குள்ளே உள்ள அந்த ஸ்ட்ரென்த்து, செல்ஃப் டிசிப்ளின், நம்மளை கட்டுக்கோப்பாக கொண்டு போகிறது, அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ ஃபைனலாக சக்ஸஸ் அப்படின்னு பார்த்தாக்கா அந்த கன்சிஸ்டன்சி, அந்த டிசிப்ளின்.
இது ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு நம்ம கோல் செட் பண்ணணும், அதுக்கப்புறம் பிளான் பண்ணணும், ஹார்ட் ஒர்க் கொடுக்கணும். இதெல்லாம் கொடுத்தோம்னா கண்டிப்பாக வந்து சம்டே யூ வில் அச்சீவ் த சக்ஸஸ். இந்த சக்ஸஸை அச்சீவ் பண்ணணும்னா முதல்ல ஒரு ஐடியா தோணணும். யூ ஹாவ் டு கெட் அன் ஐடியா. அந்த ஐடியா வந்து தாட்டாக வந்து கன்வெர்ட் பண்ணணும், எண்ணங்களாக. அந்த தாட்டை வந்து உணர்வுகளாக வந்து மாற்றணும். ஐடியா வந்து தாட்டாக மாறணும், தாட்டு வந்து ஃபீலிங்ஸாக மாறணும், ஃபீலிங்ஸ் பார்த்திங்கன்னா பிளானாக கன்வெர்ட் ஆகணும், பிளான் தான் அதுக்கப்புறம் வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும். இதெல்லாம் செஞ்சோம்னா கண்டிப்பாக வந்து சம்டே யூ வில் see the சக்ஸஸ். நம்ம குழந்தைங்களுக்கு அதான் எய்ம் ஹை அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, அதாவது எல்லாருமே இதான் சொல்லுவாங்க, பறக்க ஆசைப்படு அப்படின்ட்டு. ஆசைப்படுறது பறக்கிறதுக்கு ஆசைப்படணும், பட் உங்களால் பறக்க முடியலன்னா அட்லீஸ்ட் ஓடுறதுக்கு ஆசைப்படணும். ஓடுறதுக்கு ஆசைப்படலையா, முடியலையா, அட்லீஸ்ட்டு நடக்கிறதுக்கு ஆசைப்படணும். நடந்து காமிங்க. நடக்க முடியலன்னா அட்லீஸ்ட்டு க்ரால் பண்ணுறதுக்கு, தவழ்கிறதுக்கு ஆசைப்படணும். ஏன்னாக்கா வந்து வி ஹாவ் டு மூவ் ஃபார்வர்டு. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகிக்கிட்டே இருக்கணும். தட் இஸ் த ப்ராக்ரஸ், தட் இஸ் த சேஞ்ச். எவன் ஒருவன் அதே இடத்துல நின்றுட்டு வந்து சக்ஸஸை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறானோ அவன் என்றைக்குமே வந்து சக்ஸஸை பார்க்க முடியாது, வாழ்க்கையில் வின் பண்ணவும் முடியாது. யூ ஹாவ் டு மூவ் ஃபார்வர்டு, அட்லீஸ்ட் எ ஸ்மால் ஸ்டெப், ஒரு சின்ன ஸ்டெப். யூ ஹாவ் டு மூவ் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ். யூ ஹாவ் டு சேஞ்ச் யுவர் மைண்ட் ஃப்ரம் ஒன் ஸ்டேஜ் டு அனதர் ஸ்டேஜ். உங்களோட ஐடியாவை ஒரு ஐடியாவிலேருந்து இன்னொரு ஐடியாவுக்கு வந்து கன்வெர்ட் பண்ணணும். தென் ஒன்லி வி கேன் see the சக்ஸஸ். நம்ம குழந்தைங்களுக்கு நிறைய குழந்தைங்க இருக்காங்க, இங்கேயும் இருக்காங்க. குழந்தைங்களுக்கெல்லாம் நான் வந்து சொல்லிக்கக்கூடியது வந்து ரெண்டே விஷயந்தான். ஒன்று வந்து அதான் திருக்குறளில் சொன்னது மாதிரி, ஈன்ற பொழுதினும் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். அதாவது பிறந்ததோட பெருமையான ஒரு விஷயம், தன்னோட மகளை வந்து சான்றோன், உயர்ந்த உள்ளம் கொண்டவன் அப்படின்ட்டு வந்து என்றைக்கு வந்து அம்மா கேட்குறாங்களோ அன்றைக்கி தான் அவங்களுக்கு வந்து பெருமையான, அந்த மாதிரி ஒரு பெருமையான ஒரு இடத்துக்கு வந்து நம்மளுடைய அம்மா பெருமைப்படுற இடத்துக்கு வந்து நம்ம போய் காமிக்கணும். அப்படிங்கிறது தான் வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஒரு எண்ணமாக இருக்கணும். அதே மாதிரி அப்பாவுக்கும் ஒன்று சொல்லியிருப்பாங்க, மகன் தந்தை காற்றும் உதவி, இவன் தந்தை என்னோற்றான் கொள். மற்றவங்களாம் பார்த்து வந்து இந்த பையனோட அப்பா வந்து என்ன தவம் செஞ்சாரோ இந்த பையனை வந்து மகனாக பெற்று இருக்கிறதுக்கு அப்படின்னு வந்து பெருமைப்படக்கூடிய அளவுக்கு ஒரு சிறந்த சான்றோனாக தன் பிள்ளை ஆக வேண்டும். ஸோ அந்த மாதிரி ஒரு பெருமையை வந்து நம்ம வந்து அப்பாவுக்கு வந்து தேடி கொடுக்கணும். ஸோ வாழ்க்கையில் வந்து பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னாக்கா வந்து முதல்ல வந்து அட்லீஸ்ட் நம்மளுடைய குடும்பத்துக்கு வந்து பெற்றோருக்கு பெருமை சேரக்கூடிய அந்த ஒரு விஷயத்துக்காவது நம்ம வந்து ஒரு சிறந்த மாணவனாக மாற்றி காட்ட வேண்டும். பெற்றோருக்கு வந்து ஒரு சிறந்த மகனாக மகளாக இருந்தோம்னா கண்டிப்பாக வந்து அந்த ஃபேமிலிக்கு, அந்த ஊருக்கு, அந்த சொசைட்டிக்கு, அந்த ஸ்டேட்டுக்கு, அந்த நாட்டுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு மாணவனாக, குடிமகனாக கண்டிப்பாக இருப்போம். ஸோ அந்தளவுக்கு ஒரு சிறந்த குழந்தைகளை நம்ம உருவாக்க வேண்டும். எல்லாருக்கும் வந்து படிப்போடு சேர்த்து வந்து அந்த ஹியூமன் மனித நேயம் அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்லிக் கொடுக்கணும். மனித நேயத்தை வந்து கண்டிப்பாக நம்ம சொல்லிக் கொடுக்கணும். மனித நேயம் இல்லாமல் இந்த உலகம் வந்து என்றைக்குமே வந்து நிலச்சி நிற்காது. மனித நேயம் இருந்தால்தான் உங்களுடைய மகனும் மகளும் உங்களது வயதான காலத்தில் உங்களை கூட காப்பாற்றுவார்கள். அதை கண்டிப்பாக சொல்லி கொடுத்து வளங்க. நம்ம சும்மா நம்ம சொல்லி கொடுக்குறது மட்டும் பத்தாது, அதை நீங்கள் வாழ்க்கையில் வந்து பெற்றோர்களுக்கு கடைபிடிக்கணும். நம்ம கடைபிடிக்காமல் குழந்தைகளுக்கு மட்டும் நம்ம சொல்லி கொடுத்தோம்னா அவங்களுக்கு கரெக்டாக டிஃப்ரென்ஸ் தெரியும். நீங்களே ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறீங்க, பட் எங்களுக்கு மட்டும் ஏன் சொல்லி கொடுக்குறீங்க அப்படின்னு கண்டிப்பாக கேள்வி கேட்பாங்க. ஸோ அந்த விஷயத்தை நம்மளும் வந்து பயன்படுத்தணும். இப்போ குழந்தைங்கள்லாம் நிறைய கவனிக்க மாட்டாங்க, பட் இதெல்லாம் சொல்லிக் கொடுங்க. வாழ்க்கையில் வந்து எதெல்லாம் வந்து நம்ம வந்து குழந்தைங்களுக்கு வந்து த ஹேபிட்ஸ் டு மேக் அப்படின்னு வந்து தே ஆர் லிஸ்டிங் அவுட் த ஹேபிட்ஸ். என்னென்ன ஹேபிட்லாம் இருக்குது, இதில் நிறைய ஹேபிட்ஸ் நானும் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறேன்.
என்னன்னாக்கா வந்து வேக்கப் அர்லி, காலையில் சீக்கிரமாக எந்திரிக்கணும். ட்ரிங்க் மோர் வாட்டர். இன்னும் ஃபஸ்ட்டு என்ன சாப்பிட்றோம்னா தண்ணி, யூ ஹாவ் டு ட்ரிங்க் வாட்டர். அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் டெய்லி, அட்லீஸ்ட் சம் எக்ஸசைஸ். அதுக்கப்புறம் சொல்லுவாங்க அன்றைக்கி என்ன நம்ம வந்து தொடங்க போகிறோம் செய்ய போகிறோம் அப்படின்ட்டு யூ ஹாவ் டு பிளான் இன் த மார்னிங். டெய்லி வந்து கொஞ்சமாவது வந்து கற்றுக்கணும், படிக்கணும், தெரிஞ்சுக்கணும். கொஞ்சம் கொஞ்சம் டெய்லி கண்டிப்பாக இது நம்மளும் ப்ராக்டிஸ் பண்ணலாம், பேரண்ட்ஸும் ப்ராக்டிஸ் பண்ணலாம். அதே மாதிரி நம்மளோட இடம்னு ஒன்று இருக்கும் இல்லையா, மை ஸ்டடி பிளேஸு, என்னோடய ரூமு, என்னோடய கபோர்டு, என்னோடய டேபிள் அப்படின்னு ஏதாவது ஒன்று இருக்கும், என்னோடய ட்ராயர் இந்த மாதிரின்னு ஒன்று இருக்கும். அதை வந்து நம்ம சுத்தம் பண்ணக்கூடிய ஒரு பழக்கத்தை வந்து நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். என்னோடய இடத்த வந்து நான் சுத்தமாக வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு பழக்கத்தை நம்ம சொல்லிக் கொடுக்கணும். அதே மாதிரி இப்போலாம் நிறைய மொபைல் ஃபோன் வந்துருச்சு. ஸோ லிமிட் யுவர் ஸ்க்ரீன் டைம். எப்போ பார்த்தாலும் இப்போ வந்து மொபைலை தொடாமல் யாரு கையும் இருக்க முடியலை, எல்லாருக்கும் கை நடுங்குது. ஸோ அந்த ஸ்க்ரீன் டைமை வந்து நம்மளும் குறைச்சிக்கணும், குழந்தைங்களுக்கும். நம்மளை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, நம்ம எப்போதும் மொபைலை பார்த்துக்கிட்டே இருந்தோமா கண்டிப்பாக வந்து நம்மளுடைய குழந்தைகளும் அதே ஹேபிட் தான் இருக்கும். நம்ம அவங்கள மட்டும் திட்டிட்டு மொபைலை எடுக்காதீங்க பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, டிவி பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மட்டும் டிவி பார்த்துக்கிட்டு இருக்கோம், மொபைலை பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா தே வில் நாட் லேர்ன். டீப் ப்ரீத் பண்ணுறதுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும். ஃப்ரெஷ் ஏரில் வெளியில் போகணும். இன்னொன்று வந்து வெளியில் போயிட்டு ஃப்ரெஷ் ஏரை வந்து நீங்கள் ப்ரீத் பண்ணணும், டீப் ப்ரீத் பண்ணணும். அதோட சுகம் வந்து அவங்களுக்கு சொல்லி, நம்மளே நீங்கள் நார்மலாக பார்த்தீங்கன்னா நிறைய நேரம் நம்ம ப்ரீத் பண்ணுறோமா என்னென்னு தெரியாமே நம்ம லைஃப் வந்து அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகிக்கிட்டே இருக்குது, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது. பட் அதே நேரத்தில் நீங்கள் எப்பாவது ஒரு நேரம் வந்து டீப் ப்ரீத் வந்து ஃப்ரெஷ் ஏரில் பண்ணி பாருங்கள், எவ்வளோ சுகமாக இருக்கும் அப்படின்ட்டு. அந்த ஒரு சுகத்தை வந்து அவங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும், கற்றுக் கொடுக்கணும். அதே மாதிரி எல்லாத்துக்கும் வந்து எஸ் சொல்லக்கூடாது. வேறெவர் யூ ஹாவ் டு சே நோ, யூ ஹாவ் டு சே நோ. அதை நம்ம பெற்றோர்களும் செய்யணும். பெற்றோர்கள் செஞ்சால் தான் குழந்தைங்களும் கற்றுக்குவாங்க. நம்ம கேட்கும் போதெல்லாம் மொபைல் ஃபோன் வாங்கி கொடுக்கக்கூடாது, கேட்குற நம்ம பசங்களுக்கெல்லாம் பைக் வாங்கி கொடுக்கக்கூடாது. இப்போல்லாம் மைனர் இருக்கும்போதே வந்து 18 வயசுக்கு முன்னாடியே வந்து 15 வயசு 16 வயசுலேயே பைக் வாங்கி கொடுக்குறோம். ஸோ வி ஷுட் நாட் டூ தட். சரிங்களா? அதே மாதிரி வந்து பிடிச்சவங்களோட வி நீட் டு ஸ்பெண்ட் டைம் வித் த லவ்ட் ஒன். பிடிச்சவங்களோட டைம் பண்ணணும். அது நம்ம செஞ்சால் தான் குழந்தைங்களும் கண்டிப்பாக செய்வாங்க. நான் இதெல்லாம் குழந்தைங்களுக்காக தான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்தேன். பட் பெற்றோர்களுக்கு எல்லாருக்குமே வந்து சூட் ஆகுது இந்த அட்வைஸ் எல்லாமே. ஸோ ஸ்பெண்ட் டைம் வித் த லவ்ட் ஒன். நீங்களும் வந்து உங்கள் குழந்தைங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக வந்து அவங்களும் வந்து உங்கள் கூட, அவங்களோட தாத்தா பாட்டி கூட, இல்லைன்னா அண்ணன் தம்பி தங்கச்சி நண்பர்கள் கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அந்த ஒரு பண்பு கண்டிப்பாக அவங்களுக்கு இருக்கும். இன்னொன்று வந்து ஃபோக்கஸ் ஆன் ப்ராக்ரஸ் நாட் பர்ஃபெக்ஷன். யாருமே வந்து பர்ஃபெக்டாக இருக்க முடியாது. பர்ஃபெக்ஷனை எய்ம் பண்ணி நம்ம வந்து போயிடணும், என்றைக்குமே பர்ஃபெக்ஷனை வந்து நீங்கள் வந்து அச்சீவ் பண்ணவே முடியாது. பட் தெர் ஷுட் பி சம் ப்ராக்ரஸ். சரிங்களா? ஸோ இதான் ஹேபிட்ஸ் டு மேக். அதே மாதிரி சில ஹேபிட்ஸ் இருக்குது, வி நீட் டு பிரேக். அதான் ஒன்று வந்து எப்போ பார்த்தாலும் கம்ப்ளைண்ட் பண்ணுறது, நெகட்டிவாக பேசிக்கிட்டே இருக்குது, எல்லாத்துக்கும் எஸ்எஸ்ன்னு சொல்லிக்கிட்டு இருக்குது, பிளேமிங் ஆன் அதர்ஸ், நம்ம மேலே குறை வச்சு, எந்த குறைகளும் எந்த தோல்விக்கும் காரணம் வந்து நம்மளை தான் இருப்போம், வேறு எதுவுமே இருக்க மாட்டோம். என்றைக்கு வந்து நம்ம வந்து குறைகளை வந்து இன்னொருத்தவங்க மேலே போட ஆரம்பிக்கிறோமோ அன்னைக்கு என்னன்னாக்கா நம்மளை பற்றி நம்ம புரிஞ்சிக்கல, வி ஆர் நாட் ட்ரைங் டு இம்ப்ரூவ் அவர் செல்ஃப். நம்மளை வந்து நாமளே வந்து உயர்த்தி கொள்வதற்கு நம்ம தயாராகவில்லை என்று தான் அர்த்தம். அதனால் நாட் டு பிளேம் ஆன் அதர்ஸ். கிரிட்டிக்கல் திங்கிங் பண்ணலான்னு சொன்னேன், பட் ஓவர் திங்கிங் பண்ணக்கூடாது. வி ஷுட் நாட் டூ ஓவர் திங்கிங். அதே மாதிரி வந்து சொன்னது தான், சோசியல் மீடியா வந்து கம்மியாக யூஸ் பண்ணணும். இன்றைக்கி வந்து நிறைய சோசியல் மீடியா வந்துருச்சு. ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம்ஸ், இந்த மாதிரி நிறைய சோசியல் மீடியா ஆப்ஸ் வந்துருச்சு. அதில் வந்து நிறைய நம்ம வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது. நிறைய ப்ரைவசி அது ரொம்ப முக்கியம். அதை ப்ரீச் பண்ணுற அளவுக்கு நம்ம வந்து எந்த விதமான ஒரு விஷயங்களையும் நம்ம வந்து சோசியல் மீடியாவில் போய் நம்ம பண்ணக்கூடாது. அதே மாதிரி பயமுறுத்தி நம்ம குழந்தைய வந்து வளர்க்கவே கூடாது.
தைரியமாக நிறைய சுச்சுவேஷனுக்கு வந்து அவங்கள எக்ஸ்போஸ் பண்ணணும், வெளியில் கூட்டிகிட்டு போகணும், ட்ராவல் பண்ண வைக்கணும். என்ன மாதிரி சுச்சுவேஷன் வந்தாலும் அதை வந்து அவங்க ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு வந்து அவங்கள வந்து தயார்படுத்தணும். பயமுறுத்தி வீட்டில் உட்கார வைக்கக்கூடாது. பயமுறுத்தி எதையுமே வந்து we should not allow them to make any new attempt. இருக்கிற மாதிரியே இரு அப்படின்னு வந்து நம்ம சொல்லக்கூடாது. அதெல்லாம் அந்த காலம் வெயிட்டிங் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி, இல்லைனா வந்து ரொம்ப ஸ்மூத்தாக வந்து லைஃப்பை வந்து பீஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறது. இல்லைனா ரொம்ப ஸ்பிரிச்சுவலாக மாறணும்னாக்கா we can remain as it is, we can remain peaceful, but the competitive world we have to learn all these things. இதெல்லாம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து லைஃப்பில் வந்து ஒரு மிகச்சிறந்த மாணவர்களை, மனிதர்களை, குடிமகன்களை நம்ம உருவாக்க முடியும். அதுக்கு வந்து நீங்களாம் வந்து முதல்ல வந்து அந்த மாற்றம் வந்து பெற்றோர்கள்ட்டேருந்து வரணும். பெற்றோர்கள்ட்டேருந்து வந்ததாக்க கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து ஒரு மிகச்சிறந்த ரோல் மாடலாக வந்து கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கு இருப்பீங்க. யூ கேன் இன்ஸ்பயர். ஸோ என்னோட ஒரே விஷயம் வந்து நம் பள்ளியிலிருந்தும் இந்த பாரத நாட்டின் தலையாய சர்வீசஸ், த டாப் மோஸ்ட் இன் பியூரோக்ராசின்னு சொல்லுவோம் இல்லையா, ஐஏஎஸ், இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ், இந்தியன் ஃபாரின் சர்வீஸ், இந்தியன் போலீஸ் சர்வீஸ், இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ், ரெவென்யூ சர்வீஸ், இந்த மாதிரிலாம் இருக்குது நிறையா. கண்டிப்பாக நமது பள்ளியிலிருந்தும் மாணவர்கள் இந்த மாதிரி நம்மளுடைய நாட்டின் பாலிசியை வந்து டிசைன் பண்ணுறது, நம்மளுடைய நாட்டின் பாதுகாப்பை வந்து முடிவு பண்ணுறது, அந்த மாதிரி ஒரு தலையாய பணிகளுக்கு வந்து நம்மளுடைய பள்ளியிலிருந்து மாணவர்கள் செல்ல வேண்டும். அதற்குரிய தகுதியை வந்து மாணவர்களுக்கு வந்து நீங்கள் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு வந்து வேண்டி விரும்பி எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு வந்து மிக்க நன்றி. இன்னும் நிறைய பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது பசங்களுக்கு. ஸோ தே ஆர் வெயிட்டிங் ஃபார் இட். ஸோ அதை அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நிறைய காம்படிஷன்லாம் வச்சுருப்பாங்க. ஆனுவல் டேனால் நிறைய காம்படிஷன் இருக்கும். ஒரு சின்ன விஷயம் மட்டும், இப்போ நிறைய அட்வைஸ் மட்டும் சொல்லிட்டேன், ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் சொல்லிடுறேன். என்னோடய பள்ளி அனுபவத்தை மட்டும். நான் 6ஆம் வகுப்புலேருந்து 1 to 5 வந்து உள்ளூர்லேயே ஸ்கூலு, வீட்டுக்கு பக்கத்துலேயே ஸ்கூலு 1 to 5. 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆவது வகுப்பு வரையும் நடந்தே தான் வந்து ஸ்கூலுக்கு போனேன். ஒரு 5 கிலோமீட்டர் நடக்கணும், டெய்லி நடந்தே தான். எங்கள் வீட்டில் வந்து எலக்ட்ரிசிட்டி வந்தது நான் 12ஆவது படித்து முடித்ததுக்கப்புறம் தான் எங்கள் வீட்டில் எலக்ட்ரிசிட்டியே வந்தது. அதுக்கு முன்னாடி வந்து தெரு விளக்கு, மண்ணெண்ணெய் விளக்கு, இந்த மாதிரி தான் படித்தோம். இந்த ஆண்டு விழா அப்படிங்கவும் வந்து நாங்கள் அப்போ ஆண்டு விழாவுக்கு போனது தான் ஞாபகம் வந்தது. அந்த ஆண்டு விழாவுக்கு வந்து அன்றைக்கி லீவ் விட்டுருவாங்க. அதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து இந்த சத்துணவு போடுவாங்க பள்ளியில். மோஸ்ட்லி வீட்டில் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் வந்து மதிய சாப்பாடு வந்து சத்துணவு மட்டும்தான். அந்த ஆண்டு விழா அன்னைக்கு தான் வீட்டில் போயிட்டு நைட்டு ஆண்டு விழா 11 மணி வரையும் நடக்கும். ஆண்டு விழா முடிச்சுட்டு சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக வீட்டில் வந்து வயலுக்கு போயிட்டு அங்கே அம்மா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அவங்கள கூட்டிகிட்டு வந்து வீட்டில் வந்து ஏதாவது புளி சாதமோ இல்லைன்னா தக்காளி சாதமோ இல்லைன்னா தேங்காய் சாதமோ இந்த மாதிரி ஒன்று டிஃப்ரெண்ட்டான ஒரு ரைஸு, அதான் ஸ்பெஷல். அதை பண்ணி சொல்லி அதை பேக் பண்ணி எடுத்துக்கிட்டு நாங்கள் நண்பர்கள்லாம் வந்து ஒன்றா சேர்ந்து போயிட்டு ஆண்டு விழா அட்டன் பண்ணிவிட்டு நைட்டு அந்த சாப்பாடை சாப்பிட்டுட்டு அங்கேருந்து நைட்டில் வந்து நம்ம திருப்பி வந்து வர முடியாது. அப்போலாம் ஸ்ட்ரீட் லைட்டும் கிடையாது, ஒரே இருட்டாக இருக்கும், சேஃப் கிடையாது. அதனால் அங்கே ஸ்கூல் கிளாஸ் ரூம்லேயே நைட்டு வந்து அங்கேயே படுத்து தூங்கிட்டு காலையில் எந்திரிச்சு திருப்பி வந்து வீட்டுக்கு வருவோம். ஆண்டு விழாவுக்கு அன்றைக்கி அடுத்த நாள் வந்து எப்போதுமே லீவு இருக்கும், இட்ஸ் ஏ ஹாலிடே. அதனால் அடுத்த நாள் காலையில் வந்து தூங்கி எழுந்திரிச்சு நடந்து திருப்பி வந்து வீட்டுக்கு வருவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு இனிமையான அனுபவம், எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் இன்றைக்கி நினச்சி பார்த்தோம்னா அது ஒரு இனிமையான அனுபவமாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி லைஃப்பில் வந்து நிறைய கஷ்டங்கள் இருக்கும். அந்த கஷ்டத்தை நினச்சிட்டு நம்ம வந்து படிக்க முடியாது அப்படின்னு போயிருந்தேன்னா நான் இன்றைக்கி உங்களுக்கு முன்னாடி வந்து நின்றுட்டு இருந்திருக்க மாட்டேன். வாழ்க்கையில் என்றைக்கோ வந்து தோத்துட்டு போயிட்டு எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து ஒரு தோற்ற மனிதனாக இருந்திருப்பேன். ஸோ இந்த மாதிரி நிறைய கஷ்டங்கள் இருக்கும், சேலஞ்சஸ் இருக்கும். பட் அதெல்லாம் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக, ஒரு அனுபவமாக நம்ம வாழ்க்கையில் வந்து வின் பண்ணணும். வி ஹாவ் டு பி எ ரோல் மாடல் ஃபார் ஃப்யூச்சர் ஜென்ரேஷன் அப்படின்னு நினச்சி, அட்லீஸ்ட் நமக்காக இல்லாட்டியும் சொசைட்டிக்காக அப்படின்னு நினச்சி வந்து வாழ்க்கையில் வந்து எல்லோரும் வந்து அவங்கவுங்க குழந்தைங்களை வந்து உருவாக்கணும். குழந்தைங்களும் வந்து பெற்றோர்கள் சொல்கிறத, ஆசிரியர்கள் சொல்கிறத வந்து கேட்டுக்கிட்டு
நல்ல பிள்ளையாக வரணும். அதே மாதிரி டீச்சர்ஸுக்கும் ஒரு சின்ன அட்வைஸு. அப்போ உள்ள அது மாதிரி கிடையாது. இப்போல்லாம் டீச்சர்ஸ் எல்லாம் வந்து பசங்களை திட்டக்கூடாது, அடிக்கக்கூடாது, உடனே கம்ப்ளைண்ட் பண்ணிடுவாங்க. பேரண்ட்ஸ் வந்து உடனே வந்து கேட்பாங்க, ஏன் அப்படி பண்ணுறீங்க, எங்கள் பிள்ளைய என்னை பார்த்துக்க தெரியாதா, எல்லாம் நல்ல பையனா தான், அந்த மாதிரி ஒரு அதுக்கு பயந்துக்கிட்டே என்ன பண்ணுறோம்னா இப்போல்லாம் டீச்சர்ஸ் வந்து கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டியை வந்து கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கிறோம் பயந்துக்கிட்டு. ஸோ அப்படியெல்லாம் இருக்க வேணாம். உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டியை வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து விட்டுறக்கூடாது. என்றைக்காக இருந்தாலும் ஒரு மாணவனுக்கு மிகச்சிறந்த ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, ஒரு 15 வருஷமோ 20 வருஷம் கழித்து வந்து எங்கேயோ ஒரு பஸ் ஸ்டாண்ட்லேயோ, எங்கேயோ ஒரு மார்க்கெட்லேயோ, எங்கேயோ ஒரு தேட்டர்லேயோ, எங்கேயோ ஒரு இடத்துல வந்து பார்த்துட்டு அன்னைக்கு போட்டு அடின்னு அடிச்சிருப்பார், திட்டுன்னு திட்டிருப்பார். அந்த டீச்சரை, அந்த ஆசிரியரை போய் தான் வந்து, சார் நீங்கள் தான் சார் எனக்கு வந்து மிகச்சிறந்த ஆசிரியர் அப்படின்னு வந்து இன்றைக்கும் சொல்கிற மாணவர்கள் இருக்காங்க. இந்த மாணவர்கள் கண்டிப்பாக 15, 20 வருஷம், 25 வருஷம் கழித்து உங்கள்கிட்ட வந்து கண்டிப்பாக வந்து சொல்லுவாங்க. ஸோ அதனால் அந்த நாட்களை நினைவு வைத்து கொண்டு இன்றைக்கி வந்து நீங்கள் தைரியமாக உங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டியை வந்து நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படி வேண்டிக்கிட்டு, இந்த வாய்ப்பு கொடுத்த நம்மளுடைய கல்லூரி நிர்வாகம், பள்ளி நிர்வாகம், நண்பர் சாம் பால், டைரக்டர் குமரவேல் சார், மேடம் பிரீத்தி மேடம், பள்ளி நிர்வாகம் அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். Thank you, sir, for your inspiring and thought-provoking words from your message on education. It has truly left a lasting impression on all of us. Thank you so much, sir. We warmly welcome our esteemed chairman, Dr. Sam Paul, sir, who has graciously joined us for our annual day celebration. We are truly honored by your presence, sir. May I now request our director, Mr. C. Kumaravel, sir, to felicitate our respected chairman, Dr. S.R. Sam Paul, sir, Sam Paul Educational Trust. Your presence adds great value to this occasion, and your exemplary service stands as the shining example of leadership, courage, and integrity. It's a privilege to have among us a leader who has not only protected society but also uplifted it with vision and valor. Your presence today will be remembered as a moment of pride and inspiration for our entire school community. To welcome a visionary leader, a dynamic entrepreneur and a dedicated educator, Dr. S.R. Sam Paul, sir, the chairman and managing trustee of the Sam Paul Educational Trust. He has made significant contribution across education, business. அனைவருக்கும் வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் சீஃப் கெஸ்ட், ஹானரபிள் DIG of Police மிஸ்டர் சத்யசுந்தரம் மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கும் ஸ்கூல் பிரின்சிபல் மிஸ் பிரீத்தி மற்றும் ட்ரஸ்ட் நிர்வாகிகள் மிஸ்டர் குமரவேல் சுப்பிரமணியம் மற்றும் கீழே அமர்ந்திருக்கும் மற்ற இன்ஸ்டிடியூஷன் பிரின்சிபல்ஸ், டீச்சர்ஸ் மற்றும் ஃபங்க்ஷனுக்கு ஆவலுடன் காத்துட்ருக்கும் பேரண்ட்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம். ஸோ எனக்கு ரொம்ப பெருமை. ஆக்சுவலாக சத்யா சார் பேசும்போது நான் அந்த ஃபஸ்ட் பார்ட்டில் வந்துட்டேன் உள்ளே. எனக்கு ஒரு சின்ன ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு அவர் ஒரு தமிழ் பற்றி பேசணுன்னு எனக்கு ரொம்ப நான் ஒரு தமிழ் வெறியன்றது ஒரு தமிழ் பைத்தியம் எனக்கு. ஆக்சுவலாக எங்கள் வீட்டில் எப்படின்னா, எங்கள் அம்மா என்ன பண்ணாங்க சின்ன வயசில் சார், ஆக்சுவலாக ஒரு காலத்தில் நான் என்னென்னா தமிழ் படிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆக்சுவலாக எனக்கெல்லாம் தமிழ் வந்து படிக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம். ஸோ நம்மகிட்ட சொன்னேன், இது நான் ஒரு செகண்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து இருப்பேன், தமிழ்லேருந்து இதை ஃப்ரெஞ்சு தான் மாறிக்கிறேன். அப்போது அந்த டைமில் தான் ஃப்ரெஞ்சை லவ் பண்ணாங்க, தமிழ்லேருந்து மாறிக்கலன்னு. திடீர்னு சிரித்து குளிப்பாடிட்டு இருந்தாங்க, திடீர்னு தரையில் போட்டு மெரின்னு மெரிச்சது தான் தெரியும். ஸோ அந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருக்கேன். ஸோ சார் நீங்கள் பேசும்போது நான் இன்ஃபேக்ட் ஐ டூ இன்டென்ஸ் ஸ்டடீஸ் ஆன் தமிழ் அண்ட்
இது வந்து தமிழ் நீங்கள் பேசுனது பார்த்தீங்கன்னா பிரம்மி தமிழ், இதுதான் ஒரிஜினல் ஸ்கிரிப்ட், இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்ட், ஃபஸ்ட்டு ஸ்போக்கன் லாங்குவேஜ். ரிட்டன் ஸ்கிரிப்டும் பிரம்மி தான் ஃபஸ்ட்டு. ஸோ பிரம்மியிலேருந்து தான் எல்லா லாங்குவேஜும் வந்திருக்குது. ஸோ நம்மளுக்கெல்லாம் ஒரு பெரிய பெருமை தமிழுங்கிறது. அதுவும் எனக்கு இன்னும் பெரிய பெருமைன்னா நம்ம தமிழர்கள் இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக பெரிய ஆளுகளாக இருக்கிறாங்க. ஸோ பெரிய பெரிய லெவலில் இருக்கிறாங்க. இன்றைக்கி பெரிய பிரசிடென்ட்ஸாக இருக்கிறாங்க, பெரிய லெவலில் ஐஏஎஸ் ஆஃபீஸர். இப்போ ரீசெண்டாக ஒருத்தரை மீட் பண்ண, ஒரு எம்பியாக இருக்கார் லண்டனில். இப்போ நீங்களும் எனக்கு ஒரு பெரிய பெருமை, அந்த லிஸ்ட்டில் நீங்களும் இருக்கிறீங்க. உங்களால் 4 பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் எஸ்பெஷலாக ஓப்பனாக சொல்கிறேன், நான் வந்து ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக சொல்லிடுவேன். சார் வந்ததுலேருந்து பாண்டிச்சேரியில் லா அண்ட் ஆர்டர் ஸ்டேட்டஸ் பயங்கர இம்ப்ரூவ்மெண்ட்டு. ஸோ உங்களோட செய்கைகள் இன்னும் சிறக்கணும். நீங்கள் நல்லா இன்னும் சர்வ் பண்ணணும் பப்ளிக்கில். உங்களுக்கு கடவுள் எல்லா விஸ்டமும் கொடுத்து இன்னும் தமிழர்களுக்கு நிறைய பெருமையை நீங்கள் சேர்க்கணும். அது எங்களுக்கு ஒரு பெரிய பெருமை. ஸோ நான் நிறைய விஷயம் சொல்லணும்னு வந்தேன். ஆக்சுவலாக வந்துட்டு நான் சார் சொன்னது சின்ன ஒரு விஷயத்த சொல்லிட்டு டக்குன்னு முடிச்சுக்கிறேன். ஸோ சார் சொன்ன ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணிங்க, நான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ நான் என்னை பற்றி நிறைய பேருக்கு தெரியும். என்னை பற்றி நான் படத்தில் நடிச்சிருக்கேன், நான் இதெல்லாம் பண்ணியிருக்கிறேன், நான் என்னெல்லாம் பண்ணுமோ எல்லாம் பண்ணி பார்த்துட்டேன். பட் எங்கள் அம்மாங்கிறது ஒரு முக்கியமான என் லைஃப்பில் ஒரு முக்கியமான முக்கியமான பார்ட். எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா இப்போ எல்லா விஷயத்துலையும் ஒரே பார்ட்னர், ஒரே ஆள் எங்கள் அம்மா தான் எல்லாத்துலேயும் இருப்பாங்க. இன்றைக்கும் உயிரோடு இருக்காங்க, 82 வயசாயிருச்சு, பெட்ரிடனாக இருக்காங்க இப்போது. ஸோ ஒரு டாக்டர் ஃப்ரம் சிஎம்சி வெள்ளூர், சிஎம்சி காலேஜில் வெள்ளூர்லேருந்து சொல்லுவாங்க. ஸோ 9 வயசில் அவங்க அம்மா இறந்துட்டாங்களாம். 9 வயசில் எங்கள் அம்மாவோட அப்பா இறந்துட்டாங்க. ஸோ எங்கள் மதர், அவங்க கிராண்ட் மதர். ஸோ நீங்கள் சொன்னீங்க, இப்போ சொன்னும் போது எங்கிட்ட சொல்லுவாங்க, அடிக்கடி சொல்லுவாங்க, வீட்டில் வந்துட்டு சோறு தண்ணி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. கோடம்பாக்கத்தில் ஒரு சின்ன ரூமில் இருக்காங்களாம், ரூம் தான். அந்த ரூமில் காமன் பாத்ரூம் தான் இருக்குமா. ஸோ அந்த சின்ன ரூமு, அந்த ரூம்லேயே ஒரு குசினி, அந்த ஒரு கிச்சன் மாதிரி இருக்கும். ஸோ அங்கேயே தான் படுத்துப்பாங்களாம். இது வந்துட்டு 3 பிரதர்ஸு, எங்கள் அம்மா, எங்கள் கிராண்ட்மா, 5 பேர். ஸோ ஒரு காமன் பாத்ரூமு. ஸோ ஸ்கூல் கார்ப்பரேஷன் ஸ்கூல் தான், தமிழ் மீடியம் ஸ்கூல் தான். நீங்கள் சொன்ன மாதிரி சத்து உணவுனால தான் அங்கே ரொம்ப இது. ப்ளஸ் அன்றைக்கி சொல்லுவாங்க, இந்த வெளியில் நெல்லிக்காய் வைப்பாங்களாம், அதை பார்த்துக்கிட்டே போவாங்களாம். யாராவது வாங்கி கொடுக்க மாட்டாங்களா, அந்த ட்ரெஸ்லாம் கிழிஞ்சிருக்குமா. ஸோ என்கிட்ட அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பாங்க, எவ்வளோ கஷ்டம் லைஃப், எவ்வளோ வேல்யூபிள் மணி, இன்றைக்கி எவ்வளோ கஷ்டம் நம்ம முன்னேறணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப சொல்லுவாங்க. அதே மாதிரி சொல்லுவாங்க, ஒரு நாள் வீட்டுக்கு பண்ணு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த சோறும் அந்த தண்ணி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு பெரிய ஒரு சந்தோஷமா. அதுவும் பிரியாணிலாம் இல்லை, பிரியாணிலாம் பார்க்கவே முடியாது. ஸோ அந்த சோறு தண்ணி ஊறுகாய் இருந்துச்சுன்னா அது பிரியாணிக்கு ஈக்குவலாம், அவ்வளோதான் சாப்பிடுவாங்க போல இருக்கு. அந்த மாதிரி ஒரு ப்ளஸ் என்ன பண்ணுவாங்க, எதாவது என்னைக்காவது ஒரு நாள் காஃபி டீ சாப்பிடணுன்னா இங்கேருந்து கிளம்பி 4 கிலோமீட்டர் நுங்கப்பாக்கத்துலேருந்து, கோடம்பாக்கத்துலேருந்து நுங்கப்பாக்கம் நடப்பாங்க. 4 கிலோமீட்டர் எல்லாம் ஃபேமிலியாக 5 பேர் நடந்து, அவங்க ஃபாதரோட பிரதர்ஸ் யார் வீட்டுக்காவது போவாங்களா, ஒரு காஃபி டீ. ஸோ இந்த மாதிரி ஒரு நிலைமையிலேருந்து எங்கள் ஃபேமிலி வந்துச்சு. இன்றைக்கி இதெல்லாம் பார்க்கும்போது, இவ்வளோ பெரிய க்ரௌடை பார்க்கும்போது எனக்கு ஒரு பெரிய பெருமை, நான் கடவுள் எல்லாம் எப்படி இன்றைக்கி ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப பெரிய பெருமை. இவ்வளோ ஆர்கனைசேஷன் அமிச்சவங்கள அதெல்லாம் கிடையாது. இன்றைக்கி கிட்டத்தட்ட இந்த கம்பெனியில் அக்டோபரில் தான் ஸ்டேட்டஸ் எடுத்தோம். அக்டோபர் 2024 வரைக்கும் சார் 10,000 எம்ப்ளாயிஸ், 10,300 எம்ப்ளாயிஸ் ஒர்க் பண்ணுறாங்க இந்த கம்பெனியில். ஸோ இந்த ஊரில் நீங்கள் கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா, ஒரு டிசிப்ளின்டாக சார் சொன்ன மாதிரி ஒரு டிசிப்ளின்டும் கன்சிஸ்டன்ட்டியும், அதோட ரொம்ப முக்கியம் ஒரு எத்திக்ஸ், நேர்மையாகவும் ஒர்க் பண்ணிங்கன்னா சாரை மாதிரி ஒரு பெரிய ஆஃபீஸர் ஆகலாம், கஷ்டத்துலேருந்து பெரிய இடத்துக்கு வரலாம். எங்கள் அம்மா மாதிரி ஒரு கஷ்டமான நிலைமையில் இந்த ஒரு நிலைமைக்கு வரலாம். ஸோ கஷ்டப்பட்டு வேலை செய்யுங்க, கடினம் உழைங்க. அதுக்கப்புறம் ஸ்கூலை பற்றி பேசாமல் நான் போயிடக்கூடாது. ஸோ இந்த எஃபர்ட் எடுத்த எல்லா டீச்சர்ஸ், எல்லாம் மனுநிதியிலேருந்து எல்லாம் மற்றவங்க எல்லாம் உஷா ஸ்ரீதர் எல்லா மேடம்லாம் இருக்காங்க. ஸோ அத்தனை பேருக்கும் என்னோடய வாழ்த்துக்கள். ஏன்னா இவ்வளோ பெரிய எஃபர்ட் எடுத்து இவ்வளோ கிராண்டாக நான் இன்ஃபேக்ட் சார்கிட்ட தான் சொன்னேன், 2007 வந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு, 2007 அவர் அமல்ராஜ் சார், சார் அப்போ எஸ்பியாக இருந்தார் விழுப்புரத்தில், அப்போ வந்து நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி தான் வரையிற சார் வந்தனால சார் இன்றைக்கி ஏடிஜிபி ஆயிட்டாங்க. ஸோ த திங் இஸ், ரொம்ப வாழ்த்துக்கள் உங்கள் அத்தனை பேருக்கு, இவ்வளோ கிராண்டாக இவ்வளோ அழகாக பண்ணது அத்தனை பேருக்கும். இதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இன்றைக்கி வந்து ஸ்கூலில் வந்து இன்னும் பயங்கரமாக எஃபர்ட் எடுக்கிறோம். இந்த வருஷம் பார்த்துருப்பீங்க, சென்னை சூப்பர் கிங்ஸோட அகாடமி ஓப்பன் ஆகுது இந்த 23-25. ஸோ அது ஒரு பெரிய எஃபர்ட்டாக இருக்கும் பாண்டிச்சேரிக்கு. என்னென்னா இன்ஃபேக்ட் லான்ச்சுக்கு ருத்துராஜ் கேக்வாட் வருவார்னு நினைக்கிறேன். நாங்கள் சென்னை சூப்பர் கிங்ஸோட கேப்டன் வருவார்னு நினைக்கிறேன். ஸோ அவர் வருவார், மோஸ்ட்டாக கன்ஃபார்ம் பண்ணிட்டார். ஏன்னா அவரது ஒண்டி தான், ஏன்னா டியூரிங் ஐபிஎல் போது மற்றவங்களாம் வர முடியாது, ஏதோ விஜிலன்ஸ் இது ப்ராப்ளம் இருக்குது. பட் அவர் மோஸ்ட்டாக வந்துடுவார்னு நினைக்கிறேன். அது தவிர எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சார் சொன்ன மாதிரி டிசிப்ளின் வந்துட்டு அவுட் ஆஃப் ஃபிட்னஸ் தான் வரும். கண்டிப்பாக எல்லா பிள்ளைங்களும் தயவுசெய்து கொஞ்சம் டைம் அவங்க ஹெல்த்துக்கு ஸ்பெண்ட் பண்ணணும், பேரண்ட்ஸாகவும் ஸ்பெண்ட் பண்ணணும், பிள்ளைங்களும் ஹெல்ப் பண்ணணும். இந்த டிசிப்ளின் இருக்கிறனால தான் பாருங்க, இது வரைக்கும் இத்தனை வயசு, எனக்கு 47 வயசாயிருச்சு,
இது வரைக்கும் கெட்ட பழக்கத்தை எதுவும் போனதில்லை, குடிச்சதில்லை, தண்ணி அடிச்சதில்லை, எந்த கெட்ட பழக்கம் கிடையாது. காலங்காலத்தில் 6 மணிக்கு எழுந்த வேலை தான், நைட்டு 12 மணிக்கு வேலை தான். யார்கிட்ட இது பேசினாலும் இப்போது நீங்கள் இன்னொரு விஷயம் பாருங்கள், இப்போ குமரவேல் வந்து என்னோட 2வது எம்ப்ளாய், பாஸ்கர் என்னோட ஃபஸ்ட் எம்ப்ளாய் இருப்பார். நீங்கள் சார் 2003-4 ஃபோன் பண்ணி வாங்க குமரவேல், ஒன்றுமே நம்ம கையில் காசு இல்லாமல் உட்காந்து பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது வந்து இன்னும் கூட இருக்காங்க. ஸோ உங்களோட டிசிப்ளின் கரெக்டாக இருந்தால் நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு ஒன்றுமே ஒன்று ஸ்டாப் பண்ண முடியாது. ஸோ டிசிப்ளின் ஆகணும், அந்த டிசிப்ளின் ஸ்போர்ட்ஸில் தான் வரும். ஸோ இங்கே பெரிய ஜிம் ஒன்று எஸ்டாப்ளிஷ் பண்ணுறோம் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்காக. ஸ்டான்ஃபோர்ட் ஸ்கூல் கேம்பஸ்குள்ளே வருது பெரிய ஜிம், ஸ்லாம் ஜிம் வரப்போகுது. கிட்டத்தட்ட அது கொண்டே 1.25 கோடி ரூபா செலவு பண்ணுறோம். பெரிய ஜிம், டாப் ஜிம் வந்துடும் உள்ளே வருது, பெரிய எக்யூப்மெண்ட்ஸோட, எல்லா எக்யூப்மெண்ட்டோட வருது. அது இந்த மே எண்ட் லான்ச் பண்ணிவிடுவோம், எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்குது. அதே மாதிரி சென்னை சூப்பர் கிங்ஸோட அகாடமி லான்ச் ஆகுது, அவங்களோட ஃபுல் அகாடமி. இன்ஃபேக்ட் அதுக்குண்டே கிட்டத்தட்ட 60-65 லட்ச ரூபா செலவு பண்ணியிருக்கோம் இது வரைக்குமே, ஃபுல்லாக ஃப்ளட் லைட்லாம் வச்சு. ஏன்னா பண்ணுறதை ஒழுங்காக பண்ணணும், அரைக்குறையாக பண்ணக்கூடாது. என்ன பண்ணாலும் ஒரு எஃபர்ட் எடுத்திங்கன்னா, அது ஃபுல் எஃபர்ட் எடுத்துட்டிங்கன்னா அடுத்த லெவலுக்கு போகலாம். ஸோ லாஸ்ட்டாக சொல்கிறது இந்த டிசிப்ளின் எப்படி இதுனா, ஷேவ் பண்ணுறதா இல்லை டெய்லி அழகாக ட்ரெஸ் பண்ணுறதா, குளிக்கிறதா, இதெல்லாம் கூட ரொம்ப முக்கியம். அன்னைக்கு வேலையை அன்னைக்கு நீங்கள் முடிச்சிடணும். இன்றைக்கி நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி இன்றைக்கி இவ்வளோ வேலை இருக்கா, இதை முடிச்சுட்டு படுங்க, உங்களுக்கு சக்ஸஸ் கண்டென்ட். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். நாளைக்கு அடுத்த வருஷம் இன்னும் பெருமையாக பெருசாக பார்க்கணும். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.